டீரிங் கிரைஸ்ட் பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நான் உங்களோடு கூட பேச இருக்கிற காரியங்கள் 3 காரியங்களை பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். குறிப்பாய் விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் நிச்சயமாக தேவன் எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் என் பாவங்கள், என் சாபங்கள் முற்றிலுமாய் நான் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். என் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ஆண்டவர் பலியானார் என்கிற அந்த நிச்சயமுடையவனாய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்யும் போது, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில் விசுவாசத்தின் அனுபவத்திற்குள் நான் கடந்து வருகிறேன். ஆமென். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை உடையவனாய் நான் மாறும்போது நிச்சயமாக தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அனுதினமும் நான் தேவனை சரியாக தேடும்போது நான் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தில், தேவனோடு பழகுவதில், தேவனோடு இணைவதில், தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள நான் ஆசைப்படும்போது கர்த்தர் என் விசுவாசத்தை பார்த்து எனக்கு எல்லாவற்றையும் அவர் அருள் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். 2வதாக க்ரோயிங், நாம் வளருதலின் விசுவாசத்திற்குள் வர வேண்டும். முதல் விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது. அந்த பாதுகாப்பு என்பது தேவன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 2வதாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். புதிதாய் பிறந்திருக்கிற பிள்ளைகள் நாம் பால் மட்டும் குடித்து கொண்டே இல்லாதபடிக்கு மாம்சங்களை சாப்பிடக்கூடிய அளவுக்கு, போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம் விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் நிறைவேற ஆரம்பிக்கும். அவர் நம்மை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பார், சில ஊழியங்களை கொடுப்பார். அந்த ஊழியங்களை நாம் செய்யும்போது தேவன் அதிக சந்தோஷப்பட்டு இவன் என் நேசகுமாரன் என்று கர்த்தர் நம்மை குறித்து பேச ஆரம்பிப்பார். நமக்கு அவர் சாட்சி கொடுக்க ஆரம்பிப்பார். ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து நம்மோடு கூட அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். நாம் போகிற இடங்களில் எல்லாம் தேவன் விடுதலையை கட்டளையிடுவார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். முதல் விசுவாசமானது நம் வாழ்க்கையை பாதுகாக்கிறது. 2வது விசுவாசமானது மற்றவர்களின் வாழ்க்கையை அது பாதுகாக்கிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாம் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்தான், விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நம் விசுவாச தகப்பன் ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது தேவன் திட்டங்களும் தேவ தரிசனங்களும் உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில் நான் வளர வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் போது தேவன் அளவில்லாமல் உங்கள் மேலே விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். 2வதாக நாம் செய்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். 3வதாக சந்தேகப்படாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதிக பிரியமாய் இவனை கொண்டு நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் கிரியைகளை செய்வார், காரியங்களை செய்வார். நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பரத்திலிருந்து பதில் கொடுப்பார். பரலோகத்திலிருந்து வேதம் சொல்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படுமோ? அதே போல நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறவைகளாய் இருக்கிறது. 5 நிமிடத்திற்கு மேலே ஜெபிக்க எனக்கு பிடிக்காது, ஆனால் இன்று மணிக்கணக்காய் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை சில நேரத்தில் ஊழியத்தில் கடினமான சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும். நீங்கள் விடாமுயற்சியோடு கூட
ஊழியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும், ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் விசுவாசத்தின் மூலியமாய் அற்புதங்களை செய்வார். பிசாசின் மீது வல்லமை உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். வார்த்தை என்கிற பட்டயத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு பிசாசின் நுகங்களை முறிக்கிறவர்களாய், பில்லி சுனேத்தின் காரியத்தை மாற்றுகிறவர்களாய், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு விசுவாச வீரனாய் உங்களால் மாற முடியும். வேதத்தில் அநேக விசுவாச வீரர்களை பார்க்கிறோம். செருபாபேலை பார்க்கிறோம். கையில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆலயத்தை கட்ட புறப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, செருபாபேலின் கரத்தில் இருந்த தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்த்தார். ஆமென். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பெரிய பர்வதங்களையும் கர்த்தர் சமபூமியாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தைரியமாய் நம்பிக்கையாய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்ற வாஞ்சையாய் வைராக்கியமாய் நீங்கள் ஓடும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மோசையோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார். உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் இன்னும் அதிகமாய் பயிற்றுவீங்க, இன்னும் அதிகமாய் அதற்காக ஊழியங்களை செய்யுங்க. நிறைய நண்பர்களோடு, நிறைய மனிதர்களோடு கூட நீங்கள் பேசும்போது, அவர்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் விசுவாசத்தின் அளவு கூடுகிறதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போதே நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். ஆமென். நிச்சயமாய் நம்ம ஊழியத்தெல்லாம் கர்த்தர் அப்படிதான் அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு கூப்பிடுகிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது நம் ஊழியத்தில் கடைசி நேரத்தில் தான் வருவார்கள். வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் வருகிறவர்களை கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அவர்களை விசுவாசத்தில் தைரியப்படுத்தி, விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களுக்கான வார்த்தைகளை கொடுக்கும்போது அவர்கள் பலனடைந்து மீண்டும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரே காரணம், தேவனிடத்தில் நாம் இன்னும் அதிகமாய் சேரும்போது நம் விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. அந்த அளவு அதிகரிக்க அதிகரிக்க நாம் இன்னும் மற்றவர்களுக்காய் வைராக்கியமாய் உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படி ஜெபிக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்வதன் நிமித்தமாய் அவர்கள் தேவன் பட்சமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள், பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்திற்குள், தேவனுடைய இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் அவர்கள் வருவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசமானது அநேகரை உருவாக்கும், அநேகரை வாழ வைக்கும் என்பதில் மாற்றமில்லை. விசுவாசத்தில் வளருங்க. தினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, தியானம் பண்ணுங்க. வேதத்தை தியானித்து அதை அபியாசப்படுத்துங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேச விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பி. பெஞ்சமின் நியூட்டன். ஐ எம் இன் ட்ரிச்சி. காட் பிளஸ் யூ.